என்னாச்சுங்க சிஸ்டர்? ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். சிவியரா அடிபட்டிருக்கா? எனக்கு சின்ன அடிதான், ஆனா இவருக்கு தான். தைரியமா இருங்க. கடவுள் கிருபையால பெருசா ஒண்ணும் நடக்கல. இவர் சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வந்த இடத்துல இவருக்கு இப்படி ஆயிடுச்சு சார். கூட யாருமே இல்ல. இவர் இன்னும் மயக்கத்திலே இருக்காரு சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க. டாக்டர் கிட்ட நான் பேசுறேன். இங்க இல்லைன்னா பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். தைரியமா இருங்க. ஒரி பண்ணிக்காதீங்க சிஸ்டர். உங்களுக்கும் அடிபட்டிருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுங்க. இவரோட அட்டெண்டரா இருந்து நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். டாக்டர் என்ன சொன்னாங்க? கால்ல மட்டும்தான் அடியா? வேற எதுவும் இன்ஜுரி இல்லையா? இல்ல சார், இன்னும் நான் டாக்டரை பார்க்கல. நீங்க எப்படி சார் இங்க? எங்களுக்கு ஆக்சிடென்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா பிரபாகர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. உங்க கூட ஒரு பிசி வந்திருந்தாரு. அவர் பேரு கூட ஆனந்த். நீங்க வீட்டுக்கு திரும்பலன்னதும் அவர் இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மூலமா உங்களை பத்தி என்கொயரி பண்ணிருக்காரு. அவங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்காங்க. உடனே பிரபாகர் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டான். அவன் சொல்லிதான் சிஸ்டர் நான் இங்க வந்தேன். அவரால தானே எங்களுக்கு இந்த நிலைமை. இல்ல சிஸ்டர், பிரபாகர் பேசிக்கலாவே நல்லவன். உங்க ஹஸ்பண்டுக்கும் அவனுக்கும் சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் காம்ப்ரமைஸ் ஆயிப்பாங்க. எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஆல்மோஸ்ட் உங்க ஃபேமிலில எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரபாகரோட ஆனந்த், தமிழ் 3 பேருமே இப்ப இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் சமாளிச்சுக்குவேன் சார். இங்க என்னமா பண்றீங்க? உங்க பெட்டுக்கு போங்க. டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க இவங்களுக்கு ரிலேஷனா? ஆமா டாக்டர், இப்பதான் எனக்கு மெசேஜ் கிடைச்சது. ஓ, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. காலில் தான் பலம் அடிபட்டு இருக்கு. போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கிறதுனால மைனரா ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம். டாக்டர், காயம் ஆறிட்ட நடக்க முடியும்ல? நோ 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 நோ, நத்திங் டு வரி. மிட் ஆஃப் த போன்ல தான் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா தென் ஹி வில் பி ஆல் ரைட். இன்னும் மயக்கமாவே இருக்காரு டாக்டர். இப்போதாம்மா சர்ஜரி முடிஞ்சிருக்கு. ஒரு 20-25 மினிட்ஸ் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நிச்சயம் அவருக்கு கான்ஷியஸ் வந்துடும். ஓகே டாக்டர், ஒரு நிமிஷம். எஸ், ஆக்சுவலா இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இவர் அங்க கொண்டு போறதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நோ ப்ராப்ளம். பட் பத்திரமா கொண்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். அதுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே சிஸ்டர், பிரபாகர் வர்றதுக்கு முன்னால டிஸ்சார்ஜுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வண்டியும் புக் பண்ணிடுறேன். உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமா? பார்சல் வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம் சார், முதல்ல அவர் கண்ணு முழிக்கட்டும். சிஸ்டர், ஒரி பண்ணிக்காதீங்க. டாக்டர் தான் பயப்பட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாருல. ரிலாக்ஸ். ரொம்ப நன்றி சார். நீங்களும் இல்லைன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். சிஸ்டர், நீங்க பிரபாகரோட ரிலேட்டிவ். உங்களுக்கு பண்ணாமையா? உடனே வந்துடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்னம்மா இது? போன இடத்துல அவங்களுக்கு இப்படி ஆகணும்? இப்போதான் கல்யாணம் நடந்திருக்குது. பெத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அதையேன்பா கேக்குறீங்க? சும்மாவே சித்தி கண்டுபிடி பேசுவாங்க. இப்ப சொல்லவே வேணாம். என் பிள்ளைய ஏண்டி இப்படி பண்ணீங்கன்னு கோவப்பட்டு கத்துறாங்க. எங்களால பதில் சொல்லவே முடியலப்பா. அவங்கள விடுமா, அவங்க நிலவரம் இல்லாம பேசுவாங்க. இப்போ அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? அதான் அவங்க 3 பேரும் போயிருக்காங்களப்பா. அவங்க பார்த்து தகவல் சொன்னாதான் தெரியும். நான் அவங்க போனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரபாகர் மட்டும் தகராறு பண்ணாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சந்தோஷமா டூரை முடிச்சுட்டு ஒன்னாவே வந்திருப்போம். பிரபாகர் தான் தேவையில்லாம அவங்கள கேவலப்படுத்தி தனியா அனுப்பிட்டான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னப்பா பண்றது? அவங்க நல்லபடியா திரும்பி வந்தாதான் இங்க எல்லாருக்குமே நிம்மதி. இல்லனா காலம் முழுக்க நாங்க அழற மாதிரி ஆயிடும். இல்லம்மா, அவங்களுக்கு நிச்சயமா ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா இரு. மாப்பிள்ளைய நினைச்சாதாம்மா எனக்கு பயமாவும் கவலையாவும் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மேல எனக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. பெருந்தன்மையான ஆளு, மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சவர் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சுமா. முதல்ல பாக்குறப்பவே ஒரு மனுஷங்குள்ள இருக்கிற நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சு போச்சுன்னா பிரச்சனையே இல்லையே. சில பேரை தூரத்துல இருந்து பார்க்கும் போது நல்லவங்களா தெரியுறாங்க. நெருக்கமா பழகும் போது தான் அவங்க யாரு, அவங்க சுயரூபம் என்னன்னு தெரியுது. பிரபாகருக்குள்ள இவ்வளவு பிடிவாதமும் கோபமும் இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கலமா. எங்களை விட தீபாக்கு தாமா அவரால் ரொம்ப வேதனை.
அவரு தீபா கூட அப்பப்ப சண்டை போடுவாரு. அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல வர்ற சின்ன சின்ன பிரச்சனைன்னு நினைச்சேன். கொஞ்ச நாள்ல சரியாயிடும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அவர் பிறவி குணமே இதுதான் நினைக்கிறேன். அதை நினைச்சாதாம ரொம்ப கலக்கமா இருக்கு. அப்பா, முழுக்க முழுக்க பிரபாகரை தப்பு சொல்ல முடியாது. இல்லம்மா, அவர் நடந்துகிட்டத எந்த விதத்திலும் என்னால ஏத்துக்க முடியாது. புதுசா கல்யாணம் ஆனவங்களை நோகடிச்சு தனியா வாங்கன்னு அமுச்சு வைக்கிறாருன்னா அவர் மனசு எந்த அளவுக்கு மோசமானதா இருக்கும்? அதை எப்படிமா பொறுத்துக்கிறது? இந்திரா, நீயே சொல்லு. யாராவது இதை கேள்விப்பட்டாங்கன்னா நம்ம மாப்பிள்ளைய மதிப்பாங்களா? அவர் பண்ணது சரி நீ ஏத்துப்பாங்களா? எனக்கு என்னமோ மாப்பிள்ளைய மட்டும் குறை சொல்றது சரியா படலைங்க. சில விஷயங்கள்ல மாப்பிள்ளையால ஒத்து போக முடியல. இப்படிதான் இருப்பேன்னு பிடிவாதமா இருக்காரு. மோகன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிருந்தா இந்த சிக்கலே வந்திருக்காது. நீ புரிஞ்சுதான் பேசுறியா? தீபா சொல்றதை வச்சு பார்த்தா முழுக்க முழுக்க நம்ம மாப்பிள்ளை மேலதான் தப்பு இருந்திருக்குது. ஆரம்பத்துல இருந்து இவரு தானே மோகனை சீண்டி இருக்கிறாரு. சரிங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்ல பண்ணிருக்கலாம். அதுக்குன்னு பதிலுக்கு மாப்பிள்ளையோட அம்மாவை பத்தி தப்பா பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அந்த அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ, பெத்த தாயை பத்தி தப்பா பேசினா யாரா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். மோகன் நம்ம மாப்பிள்ளை கிட்ட அவ்வளவு தூரம் பேசியிருக்கான்ல. புவனா துளசிக்கும் அம்மாதான். மாப்பிள்ளை கிட்ட சொன்ன அதே வார்த்தைய துளசி கிட்ட சொல்லிருப்பானா? நம்ம மாப்பிள்ளைய அந்நியமா நினைச்சதுனால தானே இந்த அளவுக்கு மோசமா பேசி நோகடிச்சிருக்கான். நீயே சொல்லு துளசி, பிரபாகர் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக மோகன் பண்ணத சரின்னு சொல்ல முடியாதுல்ல? எனக்கு யார் பக்கம் பேசுறது, யார் மேல தப்புன்னு ஒண்ணுமே புரியலம்மா. அவங்க 2 பேருமே என்னோட தம்பிங்க. யாரு நல்லவன் யாரு தப்பானவன்னு கேட்டா என்னால 2 பேருமே விட்டு தர முடியாது. அதாம்மா உண்மை. அவங்களுக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டாள்தனமா சண்டை போட்டு எதிரியா மாறிட்டாங்க. நடுவுல நாங்க தாம்மா வேதனைப்படுறோம். ஒரு பக்கம் என்னோட தம்பிங்க, இன்னொரு பக்கம் தீபா கல்யாணின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் யாருக்காக பேசுறது? சண்டை போட்டு அவங்க நிரந்தரமா பிரிஞ்சுட்டா நாங்களும் பிரியற மாதிரி ஆயிடும். அந்த வேதனை என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். துளசி, நீ சொல்றது என்னால புரிஞ்சிக்க முடியுதுமா. சண்டை என்னமோ உன் தம்பிகளுக்கு உள்ளதான். ஆனா வேதனை உங்க 3 பேருக்கு தானே அதிகம். புருஷன் பக்கமும் பேச முடியாம, ஃப்ரெண்டு பக்கமும் பேச முடியாம, இப்படி ஒரு தர்ம சங்கடம் யாருக்கும் வரக்கூடாதுமா. தீபா, உனக்கும் தான் சொல்றேன். எக்காரணத்தை கொண்டும் அவங்க சண்டையினால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வந்துடக்கூடாதுன்னு தான் இப்ப நானும் ஆசைப்படுறேன். ஆனா மோகனும் பிரபாகரும் பண்றதெல்லாம் பார்த்தா இது எங்க போய் முடியும்னே தெரியல. நாங்க 3 பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிருவோமோன்னு பயமா இருக்குப்பா. ஏய் துளசி, நீ எதுக்குடி அழற? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நம்ம கண்டிப்பா பிரிய மாட்டோம். தைரியமா இரு. ஐயோ, அழாதடி, கண்ணத்தோட. அவங்க ஈகோவால சண்டை போட்டா அது அவங்க பிரச்சனை. அதுக்காக நாம ஏண்டி பிரியணும்? அவங்க சமாதானம் ஆனாலும் ஆகாட்டியும் நாம எப்பவும் போலதான் இருப்போம். இதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ ஏமா இப்படி மனசை விட்டுற? அவங்க 2 பேரும் உன் தம்பிகள் தானே. நீ சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அவங்கள சமாதானம் பண்ணுமா. 2 பேருமே யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. அதுக்காக நான் அவங்கள அப்படியே விட்டுற மாட்டேன். அவங்க ஒண்ணா இருந்தா தானேப்பா நாங்களும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காகவாது நான் அவங்கள சமாதானப்படுத்தியே ஆகணும். உண்மைதாம்மா. நீங்க 3 பேரும் இன்னைக்கு நேத்தா ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுல இருந்து ஒன்னா உயிருக்கு உயிரா பழகுறீங்க. இந்த பழக்கம் உங்களோட முடிஞ்சிடக்கூடாது. உங்க பிள்ளைங்க வரைக்கும் தொடரணும். அதாம்மா என்னுடைய ஆசை. அது கண்டிப்பா நடக்கும். 2 பேரும் தைரியமா இருங்க. சரிப்பா, அங்க என்னாச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கணும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா, அவங்க வந்ததும் உடனே இங்க ஃபோன் பண்ணு. அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். சரிப்பா, ஃபோன் பண்றேன். வரேன்ப்பா. வாமா. வரேம்மா. போயிட்டு வரேன். வாமா. வரேன் தீபா. எப்படிடா இருக்கு? வலி ரொம்ப இருக்கா? கால் ரொம்ப வலிக்குது கல்யாணி. அசைக்க கூட முடியாம ரொம்ப டார்ச்சரா இருக்கு.
கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏய் அழாத, சரியாயிடும்னு சொல்லிட்டு நீயே அழற. தைரியமா இரு, எனக்கு ஒன்றும் ஆகாது. சாரிடா, என்னாலதானே உனக்கு இப்படி எல்லாம். இல்லடா, நமக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள எப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மோகன். என்னோட ராசி தான் உனக்கு இப்படி வந்திருக்கு. என்னாலதான் மோகன் உனக்கு இந்த மாதிரி நிலைமை. கல்யாணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லையா என்ன? எல்லாருக்கும் தான் அடிபடும். நீ உன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். இத பாரு, உயிர் போகாம காலோட போச்சேன்னு சந்தோஷப்பட. வாங்க சார். மோகன் எப்படி இருக்கீங்க? நீங்க மயக்கமா இருந்தது சிஸ்டர் ரொம்ப பயந்துட்டாங்க. நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? உங்க ஃப்ரெண்டால தான் இதெல்லாம். கல்யாணி இவரை போக சொல்லு. இவர் அவனோட ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டு கூட என்ன பார்க்க வரக்கூடாது. மோகன் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? கல்யாணி, இவர் எனக்கு பார்க்க பிடிக்கல. தயவு செஞ்சு போக சொல்லு. கோவப்படாதடா, இவர் நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. நீ மயக்கமா இருந்தப்ப இவர் தான் எனக்கு தைரியம் இல்ல, சொன்னாரு. அவன் சம்மந்தப்பட்ட யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை. சார், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. டென்ஷன் பண்ணாதீங்க. மோகன், பிரபாவுக்கும் உங்களுக்கும் தானே பிரச்சனை. நடுவுல நான் என்ன பண்ணேன்? இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நீங்க யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. தயவு செஞ்சு எமோஷன் ஆகாம கூலா இருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஈகோ பாக்குறது, ஃபைட் பண்ணிக்கிறது இதெல்லாம் சகஜம். ஆனா ஆபத்துன்னு வந்துட்டா எல்லாத்தையும் மறந்து ஹெல்ப் பண்ணணும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இன்ஃபேக்ட் பிரபாகர் சொல்லி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆமாங்க, அவன் இல்லைன்னா நான் செத்துருப்பேன். அவன் தான் உங்களை இங்க அனுப்பி என்னை காப்பாத்திருக்கான். மோகன், என்ன பேச்சு இதெல்லாம்? அவன் மேல இருக்கிற கோவத்தை ஏன் இவர் மேல காட்டுற? சிஸ்டர் வேண்டாம், விடுங்க. அவர் இப்ப கோபத்துல இருக்காரு. கோபம் தெரிஞ்சதும் நான் அவரோட ஃப்ரெண்டு தாங்கிறத ரியலைஸ் பண்ணிப்பாரு. சாரி சார், பிரபாகர் மேல நிறைய கோவமா இருக்காரு. அதான் உங்ககிட்ட. இட்ஸ் ஆல் ரைட், நான் தப்பா எடுத்துக்கல. இந்தாங்க டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. கல்யாணி, அதை தூக்கி வெளியே போடு, நமக்கு வேண்டாம். மோகன் பேசாம இரு. சார், ஆனந்த் தமிழ் சார் எல்லாம் வர்றதா சொன்னீங்களே? எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்க சார். மோகன், கல்யாணி வாங்க சார். மோகன், எப்படி இருக்கு மோகன்? கால் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்களே? இல்ல, கால்ல மட்டும் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட்லயும் அடிபட்டிருக்கு. சின்ன காயம்தான். மாமா, அப்பாக்கு தெரிஞ்சா பதறுவாரு. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம எப்படி மோகன்? எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, ஏன் மாமா சொன்னீங்க? எல்லாரும் ரொம்ப வேதனைப்படுவாங்களே. அவங்க கிட்ட எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எங்களுக்கு தான் உங்களை பாக்குற வரைக்கும் உயிரே எல்லாம் போயிடுச்சு. கல்யாணி, உனக்கு பரவாயில்லையம்மா? எனக்கு தலையில மட்டும்தான் லேசாடி, ஆனா மோகனுக்கு தான் கால்ல சர்ஜரி பண்ணிருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நாங்க வர வரைக்கும் பார்த்துருந்தீங்க. இருக்கட்டும் சார், பிரபாவும் வரேன்னா? பிரபாகர் இப்ப டாக்டர் கன்சல்ட் பண்ண போயிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? கால்ல மைனரா சர்ஜரி பண்ணிருக்காங்க, கொஞ்ச நாளா ரெக்கவர் ஆயிருமா. சென்னை கூட்டு போலாம்ல? கார்ல சேஃப்டியா கூட்டிட்டு போலாமா? நான் காரை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா உடனே கூட்டிட்டு போலாம். தமிழ், வா பிரபா. டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டேன். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் சென்னையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. மோகன், how do you feel? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? மாமா, இவனை எதுக்கு கூட்டு வந்தீங்க? இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. என் முன்னாடி நிக்கவே கூடாது. கோவப்படாத மோகன். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் எவ்வளவு பதட்டப்பட்டார் தெரியுமா? இவனாலதான் மாமா எங்களுக்கு ஆக்சிடென்டே ஆச்சு. எனக்கு கல்யாணிக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்பாவுக்கு இவனா பதில் சொல்லுவா? என் குடும்பத்தை இவனா காப்பாத்துவா? செத்தாண்டா எதிரின்னு சந்தோஷப்படுவா? மோகன், நீ பேசுறது ரொம்ப தப்பு. என்னதான் நீங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிரபாகர் பதட்டப்பட்டு விக்டருக்கு போன் அடிச்சு முதல்ல எவ்வளவு செலவான பிரச்சனை இல்லை அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி சார் தெரியுமா? இல்ல மாமா, இன்னைக்கு இங்க நானும் கல்யாணி கஷ்டப்படுறோம்னா அதுக்கு இவன் தான் காரணம். மோகன், புரியாம பேசாத. நீங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆனது இவர் என்ன பண்ணுவாரு? அவர் பழச எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவன் ஹெல்ப் பண்ணி நான் பொழைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா அப்பா மாதிரி ஒத்த காலோட வீல் சேர்லயே உட்காந்துருவேன். இவன் ஹெல்ப் பண்றத நான் அருவருப்பா நினைக்கிறேன். மோகன், மோகன், நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்களை தனியா போக சொன்னதுனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை நினைச்சால எனக்கு கில்ட்டியா இருக்கு. ஏய், என்கிட்ட பேசாத. மோகன், நான் உங்களை அடிச்சது திட்டினது எல்லாமே தப்புதான். நான் உங்களை ஓவர டீஸ் பண்ணிட்டேன். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓ சாரி இல்ல யாருக்கு தேவை? மோகன் ப்ளீஸ், இன்னும் என்ன இனிமையாவே ட்ரீட் பண்ணாதீங்க. நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டாலோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதோ அதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசம் பண்ணுவோம் கிடையாது. நீங்களும் கல்யாணியும் சீக்கிரம் குணமாகணும், அதான் என்னோட ஆசை. என்னடா நடிக்கிறியா? உன்னாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது, உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக தானே ஹெல்ப் பண்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்க. இத பார்,
உன் டிராமாவை மத்தவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நீ பண்ணதை மறக்கவும் மாட்டேன். ஏன் தமிழ் இவர் புரிஞ்சுக்காம பேசுறாரு? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்தா எப்பவுமே எனிமையாவே இருக்கணுமா? ஹெல்ப் பண்ணிக்க கூடாதா? இத போய் டிராமான்றாரு. டேய், நீ டிராமா தான்டா பண்ற. உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷனா இருக்கு. இங்க நிக்காத, வெளியே போ. மோகன், உனக்கு பிடிக்கலனா பேசாம இரு. அவர் ஒன்றும் நடிக்கல, ஜெனுவனா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. மாமா, அவன் பேசுனது நடந்துகிட்டது எதையுமே என்னால மறக்க முடியல. இவன் எங்களை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணா. அப்ப பிரபாகர் பண்ண தப்புனா இப்ப நீ பண்றதும் தப்பு தான். இப்ப நீ பேசுறது மட்டும் இன்சல்ட்டிங் இல்லையா? மாமா, நீ பேசாத மோகன். இப்ப நீ இந்த கண்டிஷன்ல பேசவே கூடாது. பிரபாகர், நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. டிஸ்சார்ஜ் பண்ண எல்லாம் ஒண்ணா போயிடலாம். மாமா, அவன் கூட வந்தா நான் சென்னைக்கு வரவே மாட்டேன். அவனை தனியா போக சொல்லுங்க. எப்படி மோகன், நானும் ஆனந்த் இவர் கார்ல வந்திருக்கோம். அதே கார்ல போக சொல்லுங்க. நாம வேற கார்ல போலாம். காருக்கா பஞ்சம்? மோகன், நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். முடியாது. சாரி மாமா, அவனோட நான் ஒண்ணா வரதா இல்ல. சத்தியமா வர முடியாது. ஏங்க இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க இப்போ? சாரி சார், அவன் இங்க இருக்க கூடாது. கிளம்ப சொல்லுங்க. ஐயே, என்னங்க குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சார் நீங்களே ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்துருங்க. ஐயோ, boss, ரொம்ப சந்தோஷம். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். மோகன், என்ன பேசுற நீ? இதுக்கு மேல என்னால டாலரேட் பண்ணிக்க முடியாது. நான் கிளம்புறேன். பிரபாகர், இருங்க பிரபாகர். அவன் பாட்ட கோவத்துல பேசுறான், நீங்களும் கோச்சிட்டு போறீங்களா? இருங்க, எல்லாரும் ஒண்ணா போலாம். இல்ல தமிழ், நீங்க மோகனை பாருங்க. அடிபட்டு இருக்கிறதால நீங்க அவனுக்கு தான் ஆனா importance நீங்க கொடுக்கணும். கோச்சிட்டு போறீங்களே. விடுங்க தமிழ், இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? பரிதாபப்பட்டு ஹெல்ப் பண்ண வந்தேன், இன்சல்ட் பண்றான். நாங்க வந்திருக்கவே கூடாது. என் மிஸ்டேக் தான். என்ன விடுங்க தமிழ், நீங்க அவனை பாருங்க. என்ன பிரபாகர், இது ஒண்ணா வந்துட்டு நீங்க மட்டும் தனியா போறேன்னு சொன்னா எப்படி? நோ ப்ராப்ளம், கார் தான் இருக்கு. நீங்க அவனை சேஃபா சென்னை கூட்டு வாங்க, அங்க பார்க்கலாம். Bye.